பிரேமா, இந்த நியூஸ் பத்தி நீங்களும் சொன்னீங்க. நிறைய பேரும் மெசேஜ் பண்ணி இத பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. இந்தியாவிலேருந்து வந்திருந்த 4 பேர் வந்து ஆழ்கடத்தல்ல ஈடுபட்டிருந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டவங்கள வச்சு வேலை வாங்கினதாகவும் அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். இது வந்து பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்திருக்கு. நம்ம தமிழ் சமூகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய மக்கள்கிட்ட வந்து இங்க வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப பெரிய விஷயம், இது பண்ணிருக்கே கூடாது. இவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப ஆர்கனைஸ்டு கிரைமா நடந்திருக்கு. அந்த போலீஸ் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா, இது வந்து இன்னும் பெரிய கிரைமா இங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இதை பத்தி நாங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் இதுல மாட்ட போறாங்க. அது முக்கியமா இந்தியர்கள் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப முக்கியமா வீடியோவா இருக்க போது, என்ன தவறு நடந்தது, என்னெல்லாம் இங்க பண்ணவே கூடாது, பாவம் இதுல பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அட்லீஸ்ட் அவங்க வந்து வேற என்ன வீசால போகலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2A ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ 2A ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்கலாம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இந்த விஷயம் எங்க நடந்துச்சு? இந்த விஷயத்தினால யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ போலீஸ்? இந்த விஷயம் எங்க நடந்துச்சுன்னா, அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்துல நடக்குது. டாலஸோட புறநகர் பகுதியில வந்து நடக்குது. காலின் கவுண்டில பிரின்ஸ்டன்ங்கிற சிட்டில வந்து நடக்குது இந்த விஷயம். 4 பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட்டை தான் வந்து இப்ப சமீபமா வந்து வெளியிட்டாங்க போலீஸ். காரணம், இது நடந்தது மார்ச், ஒரு 3-4 மாசம் ஆகுது நடந்து. ஆனா அதுக்கான ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க ரிப்போர்ட் வெளியிடுவாங்க. அந்த ரிப்போர்ட் தான் வந்து இப்ப எல்லா சேனல்லையுமே, எல்லா இந்தியன் நியூஸ் சேனல் பார்த்திருப்பீங்க, எல்லாத்துலயுமே வந்து அதை ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னு கேட்டா இல்லையா, சந்திரன் தாசி ரெட்டி, துவாரகா குண்டா, அவங்களோட ஹஸ்பண்ட் சந்தோஷ் கட்டுக்கரி, 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அனில் மேல், இவங்க 4 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 4 பேரும் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்கன்னு தெரிய வருது. இதுல வந்து சந்தன் தாசி ரெட்டி மட்டும் 30 வயதுக்கு கீழ்பட்ட நபர், மீதி எல்லாருமே வந்து 30 வயதுக்கு மேற்பட்டவங்க. இவங்க 4 பேர் தான் இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிரேமா, இது என்ன பண்ணாங்க, எப்படி இந்த விஷயத்தை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சாங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, இப்ப என்ன நடந்துச்சுன்னா வந்து, இது நான் சொன்ன மாதிரி மார்ச் மாசமே இது போலீஸ்கிட்ட போய் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்ச் மாசம் வாக்கில் என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வந்து ஒரு வீட்டுல தங்கியிருக்காங்க. அதாவது வந்து இவங்களால அமர்த்தப்பட்ட நபர்கள் ஒரு 16-17 பேர் ஒரு வீட்டுல வந்து இருந்திருக்காங்க. அந்த வீட்டுல இருந்து பக் கண்ட்ரோலுக்கு ஒரு கால் போகுது. என்ன சொல்லிருக்காங்கன்னா, இங்க வந்து பெட் பக் நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து கில் பண்ணணும். சோ நம்ம கூப்பிடுவோம்ல, பெட் பக் அதிகமா இருக்கும் போதெல்லாம் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல கூப்பிட்டுட்டு அவங்க வந்து அதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அப்படி பெஸ்ட் கண்ட்ரோல்ல இருந்து வரும்போது, அதாவது பெஸ்ட் கண்ட்ரோல் இது ஒரு தனியார் நிறுவனத்தை வந்து கூப்பிடுறாங்க. அவங்க வரும்போது அவரு வந்து பார்த்தது வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கு. ஆமா, பிரைவேட்டானவங்க வந்து ஒரு பெஸ்ட் வந்து அழிக்க வந்திருக்காங்க, பெட் பக்கை வந்து அழிக்க வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 4-5 ரூம் இருந்திருக்கு. ஒவ்வொரு ரூம்லயும் 6க்கும் மேற்பட்டவங்க இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு பெட் இல்ல, மேட்ரஸ் அதுல படுத்திருக்காங்க. எங்க பார்த்தாலும் பொட்டி, அதாவது டிராவல் பேக், பெரிய பெரிய டிராவல் நம்ம ஊர்ல இருந்து வரும்போது எடுத்துட்டு வருவோம்ல, அந்த மாதிரியான பொட்டிலாம் இருந்திருக்கு. ஒரு பர்னிச்சர் ஒண்ணு கூட இல்ல, ஃபுல்லா லேப்டாப், நிறைய லேப்டாப்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்திருக்கு, ஃபோல்டபுள் சேர் இருந்திருக்கு. ஸோ பார்க்கும்போது ஒரு மக்கள் தங்கக்கூடிய ஒரு பகுதியாவே இல்லை. பிளஸ் இவ்வளோ பேர் ஒரு ரூம்ல தங்கியிருக்காங்க போது டவுட் வருது அவங்களுக்கு, ஏதோ ஒன்று சரியா இங்க இல்லை. இது வந்து போலீஸோட கவனத்துக்கு போகணும். என்ன சொல்றேன்னா, அவர் அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணவர் வந்து போலீஸ் கால் பண்ணி சொல்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா வந்து அது வரைக்கும் நெய்பர்ஸ்லாம் தெரியவே தெரியாது, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாதான். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் போக போக தான் நிறைய அதிர்ச்சி தகவல் எல்லாம் வெளியே வருது. ஸோ இதெல்லாமே திரட்டி இன்னும் யார் யாரெல்லாம் இதுல பாதிக்கப்பட்டாங்கன்னு சேகரிச்சு, இன்னும் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு தான் இவ்வளவு மந்த் ஆனது. இவ்வளவு மந்த்துக்குள்ள 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆர்கனைஸ் கிரைம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 50க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக, விக்டிம்ஸாக இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப கிரைம்னு சொல்றாங்கல்ல, என்ன மாதிரியான கிரைம் அங்க நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ரைட், என்ன மாதிரியான கிரைம், அது ரொம்ப முக்கியம். அவ்வளவு பேரை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ். அவங்கள வச்சு ஒரு மினி ஐடி நிறுவனமே அங்க நடத்திருக்கலாம். சோ அதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. லீகலா பண்ணல, அதான் பிரச்சனை இல்லையா. நீ வந்து இப்ப இவ்வளவு திறமை உள்ள 4 பேர் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு LLC ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு, ஏன்னா இவ்வளவு ப்ராஜெக்ட் அவங்களால வாங்க முடிஞ்சது இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கலாம், ஆஃப்ஷோர்ல ஆளுங்களை எடுத்துட்டு அங்க வேலை வாங்கிட்டு இங்க கொடுத்து, இந்த மாதிரியான எல்லாருமே இதான பண்றாங்க. நிறைய இந்திய நிறுவனங்கள் இதான பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது இல்லாம இங்க இல்லீகலா வந்து இவ்வளவு மக்களை வந்து உட்கார வச்சுட்டு, ஒரு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு ஷேடோ ரிசர்ச் மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்போ உங்க ஸ்கிரீன்லயுமே அந்த ஸ்கிரீன் பாப்பீங்க, நீ பாரு, ஒரு நபர் பேர்லயே, அதாவது அந்த நபரை நான் மறைச்சிருக்கேன் அந்த பேரு, ஏன்னா வந்து அவரோட எண்டும் வந்து அனில் மேல் மாதிரி அவரோட மேல்னா முடியுது. ஸோ ரிலேட்டடா இருக்கலாம். ஸோ கம்பெனிஸ்லாம் பாருங்க, கிளவுட் டேக்கர்ஸ்,
சாஃப்ட் கிளவுட் ஐடி, கிளவுட் கிராஃப்ட், அவர் எல்லாமே ஒரே நேம்ல தான் வருது இந்த ஷெல் கம்பெனிஸ் எல்லாமே. இந்த கிளவுட் ஷேப்பர்ஸ், அதாவது கிளவுட் டிஜிட்டல், கிளவுட் ஃபியூச்சர், என்னென்னவோ, என்ன அந்த வேக் சொல்லுவார்ல அன்னியன் படத்துல கபீம் கும்பாம், அந்த மாதிரி வந்து பேரை மாத்தி 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 போட்டு இவ்வளோ ஷெல் கம்பெனிஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரே நபர் பேர்ல. ஸோ இது வந்து இது எல்லாமே வருது, இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாமே வருது. சரி, இந்த வெப்சைட்லாம் போய் பார்த்தோம், உங்க ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். எல்லா வெப்சைட்டும் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சிமிலர் வெப்சைட் தான். அதாவது வந்து கொஞ்சம் யூஐ யூஎக்ஸ் மட்டும் மாற்றி விட்டு எல்லாமே சிமிலர் வெப்சைட், எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் ஐடி சர்வீஸ் கொடுக்குறோங்கிற மாதிரியான ஒரு விளம்பரப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கக்கூடும், இந்த வெப்சைட் மூலியமா ஒரு வேளை அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கலாம், யூஎஸ்குள்ளே அவங்க ரெஃபரன்ஸ் வச்சு ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கலாம். எங்களுக்கு இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்காங்கன்னு ஜஸ்ட் இல்லாத ரிசோர்ஸை காமிச்சிட்டு ஷேடோ ரிசோர்ஸாக இவங்களை உட்கார வச்சு வேலை வாங்கியிருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு, அந்த கிளைண்ட்லேருந்து ஒரு $5000 வாங்கிட்டு இவங்களுக்கு $2500 கொடுத்துட்டு மீதி $2500 அவங்க மாதம் நான் சொல்கிறேன். $5000 எவ்வளோ வருது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 4 லட்சம்னு வச்சுப்போமே. 2 லட்சத்தை அந்த நபர் கொடுத்துட்டு 2 லட்சம் இவங்க வச்சிருக்கலாம். ஒரு ஆள்கிட்ட 2 லட்சம்னா அப்போ எவ்வளோ நபர் அவங்க உட்கார வச்சிருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து இது சொல்றது, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க வீசா ஸ்டூடெண்ட்ஸா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. நிறைய சான்ஸ் இருக்கு. அதான் நான் சொல்றேன் இல்லையா, அவங்க இல்லீகலா ஒர்க் பண்றாங்க, அதான் ஸ்டூடெண்ட்ஸா வந்திருப்பாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும், இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. மேக்சிமம் வந்து ஆந்திராலேருந்து வராங்க. அவங்க தான் நம்பர் 1. அந்த ஸ்டேட்ஸ் கணக்கு பார்க்கும்போது ஆந்திராலேருந்து வரவங்க தான் இந்தியாவில் நம்பர் 1 இருக்காங்க. நிறைய பேர் அப்படி வரும்போது ஆல்ரெடி அங்கே வேலை செஞ்சிருப்பாங்க இல்லையா, இல்லைனா கூட இங்கே வந்து கற்றுருப்பாங்க அந்த ஐடி சம்மந்தமான வேலைகளை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க படிச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஜாப் கொடுத்தா ஒரு 2 லட்சம் மாதம் கொடுத்தா கண்டிப்பாக நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. ஷேடோ ரிசோர்ஸை செய்யக்கூடாது, செஞ்சுருப்பாங்க. ஸோ 2 லட்சம் படிச்சுட்டே இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய காசு. ஸோ அவங்கள யூஸ் பண்ணி இந்த 4 நபர்கள் நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பேரை வச்சு காசு பார்க்க ஆரம்பிச்சோன்னா இந்த ஒரு நெட்வொர்க் இன்னும் பெருசாக்கலாம். இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ அவங்க வந்து வீசால இருந்திருக்கலாம், ஸ்டூடெண்ட் வீசால இருந்திருக்கலாம், இல்லை H1Bல இருந்துட்டு 2 வேலை பண்ணிருக்கலாம், இல்லை எந்த ஸ்டேட்டஸுமே இல்லாமல் இல்லீகலாக இருந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். அந்த விக்டிமை பற்றியான முழு விவரம் வந்து அவங்க தெரிவிக்க பாதிக்கப்பட்டவங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால நான் தெரியல, இதெல்லாம் நடந்திருக்க கூடும்னு நம்ம அனுமானிக்கிறது. இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த செல் கம்பெனிஸ் வச்சு. அது என்னன்னா, இந்த செல் கம்பெனிஸ் கிரியேட் பண்றதுக்கான காரணம் வந்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. நம்ம USCS பத்தி அந்த வீடியோல நான் வந்து சொல்லியிருந்தேன். அது என்னன்னா வந்து இந்த கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து ஃபேக்கா பேரோல் ரன் பண்றாங்க. இங்க நிறைய மக்களுக்கு வந்து சப்போஸ் வேலை போயிடுச்சுன்னா 60 நாளுக்குள்ள இன்னொரு வேலை பார்த்தாகணும். ஸோ பேரோல் ரன் பண்ணாம இருக்கக்கூடாதுங்கும் போது இந்த மாதிரியான கம்பெனி அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு ஃபேக்கா பேரோல் ரன் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து நிறைய கம்பெனிஸை USCS வந்து லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. அது நம்ம தனி வீடியோலேயே வந்து பார்த்தோம். இந்த மாதிரி ஃபேக்காக வந்து பேரோல் ரன் பண்ணுறது, லாட்ரியில் வந்து ஃபேக் என்ட்ரி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணுறாங்க. ப்ராடக்டே இல்லாமல் ஷேடோ ரிசோர்ஸாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி செல் கம்பெனிஸை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்படியுமே நடந்திருக்கக்கூடும். ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரைம்ஸ், இதான் நான் சொல்கிறது கிரைம் சொல்கிறது. ஒரு இல்லாத ஒரு கம்பெனியை உருவாக்கி இல்லையா, அதுக்கு வந்து இல்லாத ரிசோர்ஸில் வந்து காசு வாங்கி வேற ஒரு ஷேடோ ரிசோர்ஸாக ஒர்க் பண்ண வச்சு பேரோல் ரன் பண்ண வச்சு அதில் கமிஷன் வாங்கி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, மூட்டையாக கிரைம் பண்ணாங்க, ஒரு மூட்டை பூச்சால மாட்டிக்கிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஸோ ஏன்னா மூட்டை பூச்சியை நசுக்கிறதுக்காக ஒரு கம்பெனி உள்ள வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல மாட்டினாங்க இல்லையா, பிரின்ஸ்டனில் மாட்டினாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடத்துல மெக்கன்சி, மெலிசாங்னு நிறைய சிட்டியில் டாலர்ஸ்லேயே நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டெக்சாஸ் மட்டும் இல்ல, அதை தாண்டி இந்த நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் போக போக தான் என்ன விஷயம்னு வரும். இப்ப நம்ம விக்டிம் சொல்றோம்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல இது இல்லீகலா பண்றோம்னு. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆமா, இப்ப விக்டிம்ஸே 2 விதமா இருப்பாங்க. ஒரு ஆள் சில பேர் வந்து தெரிஞ்சே இது கண்டிப்பா வந்து இல்லீகல், வேற வழி இல்லை, எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, மாசம் 2 லட்சங்கிறது எனக்கு பெரிய காசு, நான் அதுக்கு ஒர்க் பண்றேன்னு போறவங்க இருப்பாங்க. சில பேர் தெரியாம இதுக்கான பின்விளைகள் தெரியாம இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விக்டிம்ஸ்லாம் அவங்க நான் சொன்னேன் இல்லையா, 100 பேருக்கு மேற்பட்ட இந்த 3 மாசத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல பெரும்பாலான நபர்கள், அதாவது 50க்கு மேற்பட்ட விக்டிம்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அவங்களுக்குலாம் வந்து US கவர்மெண்ட் ஒரு வீசா இருக்கு, T வீசா, நான் இமிகிரண்ட் வீசா இருக்கு. அந்த வீசால வந்து 4 இயர்ஸ்க்கு வந்து அவங்க ஏதோ EAD மாதிரி கொடுக்குறாங்க, பரோல் கொடுக்குறாங்க. அந்த வீசா மூலிமா நீங்கள் கிரீன் கார்டும் வாங்கிக்க முடியும். சப்போஸ் யாராவது நபர் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த ஒரு ஸ்கேமால வந்து பாதிக்கப்பட்ட நபராக இருந்தால் அவங்களுக்கு வந்து அட்டானியை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லி இந்த மாதிரி T வீசாவை அவங்க எலிஜிபிளா அப்படின்னு பார்க்க சொல்லலாம். ஏன்னா அது மூலியமா கிரீன் கார்டுக்கும் அந்த பாத்வேலாம் இருக்கு. ஸோ ரியலா விக்டிமா இருக்கும்போது தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாத்துலயும் வந்திருக்கு, டாலர்ஸ்க்கான அந்த ஃபாக்ஸ் சேனல்லையுமே வந்திருக்கு. அதுல போய் கமெண்ட்ஸ் போய் படிச்சு பாருங்க, எவ்வளோ வந்து
இந்தியர்கள் மேல வந்து வெறுப்பை வந்து எல்லாரும் உமிழ்கிறாங்கன்னு காரணம். இந்த மாதிரி விஷயம் வர வர இந்தியர்களுக்கு மேலான ஒரு வெறுப்பு வந்து இயல்பாகவே மற்ற மக்களிடம் வந்து உருவாகுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த SSN வச்சு ஸ்கேன் பண்றது, இல்ல வந்து கால் சென்டர்ல நாங்கள் கால் பண்றோம், உங்களோட கிரெடிட் கார்டு தாங்க இந்த மாதிரி பண்றது. இதுக்காக நிறைய கால் சென்டர்ஸ் இந்தியாவில் இருக்கு, நிறைய எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதிகமான இந்த கிரைம்ஸ் வந்து இந்திய சார்பா வரும்போது இது வந்து ஒட்டுமொத்த அந்த ஸ்டேட் அப்படிலாம் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியர்களை தான் பாதிக்கும். தயவு செஞ்சு வந்து சப்போஸ் இதுல விக்டிமா இருக்கும்னு தெரிஞ்ச யாராவது போனாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் போனாங்கன்னா தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லிடுங்க. எதா இருந்தாலும் வந்து சப்போஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது இங்க தயவு செஞ்சு அந்த OPT என்ன இருக்கோ ஆப்ஷன் இருக்கோ அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் H1B வருது. ஸோ அந்த மாதிரி பாத்வேல வர சொல்லுங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பல வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோலும் அழுத்த திருத்தமா சொல்றோம். ஸ்டூடெண்ட் விசால வரவங்க தயவு செஞ்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு வேலை பாருங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.